வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி அவர்களும் அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். திப்பு சுல்தான் வாழ்க்கையை சினிமாவாக தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. அது தொடர்பாக அந்த கன்னட பட அதிபர் அசோக் கெனி ரஜினிகாந்த் இது சம்பந்தமாக ஒரு உரையாடல் நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த திப்பு சுல்தான் படத்துல திப்பு சுல்தான் கேரக்டரை ரஜினிகாந்த் ஏற்று நடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்து முன்னணியிலிருந்து ராமகோபாலன் முன் வச்சிருக்கிறாரு. அதற்கு எதிராக கருத்துக்களும் வர ஆரம்பிச்சிருக்குது. நீங்க அந்த கோரிக்கையை எப்படி பாக்குறீங்க? முக்கியமா ஒரு லைன் இருக்கு, திப்பு சுல்தான் பேட்ரியாட் கிடையாது அப்படின்னு சொல்லி. இன்னும் இது யாரு சொல்றாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுக்கு துரோகம் செஞ்சு சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்து சுதந்திர போராட்டத்தின் கடைசி நொடி வரைக்கும் நீங்க ஆங்கிலேயர்களை ஆதரித்து இருந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்த ஒரு பரம்பரை, தேச துரோக பரம்பரை இது சொல்லுது. அது ரெண்டுல திப்பு சுல்தான் யாருன்னு பார்த்தா, திப்பு சுல்தான் காலத்துக்கு முன்ன அவங்க அப்பா ஹைதர் அலி காலத்திலிருந்தே தொடர்ந்து ஒரு குடும்பம் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு டைனாசிட்டி 300 ஆண்டு காலம் எந்த விதமான சமரசத்திற்கும் உட்படாமல் இந்திய சுதந்திர போராட்டத்தை நடத்த முடிஞ்சதுனாலதான் அதுக்கப்புறம் இந்திய நேஷனல் காங்கிரஸ், முஸ்லீம் லீக், கிலாபத் இயக்கமெல்லாம் நடத்த முடிஞ்சது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம கொண்டாடக்கூடிய, நீங்க பாத்தீங்கன்னா அது தீரன் சின்னமலை அவர்களா இருக்கட்டும், வேலுநாச்சியாரா இருக்கட்டும், இல்ல கட்டபொம்மனா இருக்கட்டும், அனைவரையும் ட்ரெயின் பண்ணது திப்புவுடைய ஆர்மி. அப்ப நீங்க யாரு பேட்ரியாட்டுங்கிறத யாரு சொல்றாங்கன்னு நினைச்சா அதிர்ச்சியா இருக்கு. ஆக்சுவலி தேசபக்தி குறித்த ஒரு விவாதத்துக்குள்ள அது போகுது. சரி, அப்படிதான் போகும். அது நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த வேண்டுகோளை? அதாவது புகைப்பிடிக்கும் காட்சிகள்ல நடிக்காதீங்க அப்படின்னு அன்புமணி தனுஷுக்கு வேண்டுகோள் விடுறாரு. எல்லாமே வேண்டுகோள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த வேண்டுகோளை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இப்பொழுது இந்தியா இருக்கிற சூழல்ல இந்த வேண்டுகோள்களாக வைக்கப்படுறது எல்லாமே ஒரு விதத்தில் அடிப்படையில் ஒரு த்ரெட்டு தான், ஒரு பயமுறுத்தல் தான். அதனால ரொம்ப முன்னாடியே வைக்கும்பொழுது அதை வேண்டுகோளாக வச்சுக்கலாம். அதன் பிறகு போராட்டம்னு ஆகும். இதெல்லாம் அன்ஃபார்ச்சுனேட், அதுதான் சொல்ல முடியும். இதில் நான் அந்த பேட்ரியாட்டிசம்குள்ளே போக விரும்பலை. ஜோதிமணி அதை பெருசு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காரணங்கள் இருக்குது. இதை தமிழர்களுக்கு எதிராக அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது கொஞ்சம் சிரிப்புக்குரியதாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசர்கள் கன்னட அரசர்கள் மீதும், கன்னட தெலுங்கு அரசர்கள் தமிழ்நாட்டு அரசர்கள் மீதும் தொடர்ந்து, அதாவது இந்தியா என்ற ஒன்று உருவாவதற்கு முன்னால் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. பல்லவர்கள் அவர்கள் தமிழர்களா அப்படிங்கிற கேள்வியை விட்டுட்டு பார்த்தா சாளுக்கியர்களை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. சாளுக்கியர்கள் பதிலுக்கு தமிழர்களை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, அல்லது பல்லவர்களை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. தமிழர்களே ஒருவருக்குள்ள ஒருவர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை ரொம்ப கிளவராக நான் ஒன்று பார்க்குறேன். இதில் இந்துக்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லாமல் ராமகோபாலன் தமிழர்களுக்கு எதிராக அப்படின்னு சித்தரிக்கும் போது வேற ஒரு அரசியல் இங்கே கொண்டு வர முன்வைக்க விரும்புறாருன்னு தெரியுது. அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல, பத்ரி ஒரு பதிப்பாளர், ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. அதாவது எனக்கு இதை பெருசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய சுதந்திர வரலாற்றை படித்தவர்கள், நான் ஒரு வரலாற்றை பதிவு பண்றேன். அதை பெருசு பண்றேன்னு சொல்ற பத்திரிக்கை உள்நோக்கம் இருக்கலாமே ஒளி, எனக்கு ஒண்ணு பெருசு பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நிறைய உண்மைகள் இருக்கலாம். இல்ல ஒவ்வொருவரும் இல்ல, ரெண்டாவது நிறைய உண்மைகள்ல ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வேண்டிய உண்மைகளை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்ப நான் சொல்றது வரலாறா இல்லையா? நான் ஏதாவது ஒரு லைன் இதுல எக்ஸஸா சொல்லி இருக்கிறேன். இல்ல, நீங்க ரெண்டாவது ஆங்கிலேயர்களுடைய காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக திப்பு சுல்தானுடைய வீரம் செறிந்த போராட்டத்தை நீங்க சொல்றீங்க. அந்த பகுதி மட்டும் அடுத்த பகுதிக்கு நான் வர்றேன். என்ன அப்படின்னா, நீங்க அவர் இந்து கோயில்களுக்கு சரியாக மானியம் கொடுத்து 6 கால பூஜை நடக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு மன்னர். பெண்கள் நீங்க மாறாப்பு போட முடியாம இருந்த ஒரு காலத்துல அவ்வளவு ஒரு பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள், பெண்கள் மேலாடை இல்லாம தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன காலகட்டத்தில் அதற்கு எதிராக அந்த விஷயத்தை முடிவு கொண்டு வந்த முதல் புரட்சியாளர் திப்பு சுல்தான். அவர் யாருனால காட்டி கொடுக்கப்பட்டாருங்கிறது வரலாறு. அப்ப நீங்க ஒரு புரட்சி, அது மட்டும் இல்ல, அவர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, பீரங்கி அவரோட மாடலை வச்சுதான் பிரிட்டிஷ் எடுத்துட்டு போறாங்க. உலக வரலாற்றிலேயே நீங்க ராஜராஜ சோழனுக்கு எவ்வளவு நம்ம மதிப்பு கொடுக்கிறோமோ ஈக்குவலான இது திப்பு சுல்தான் அவர்களுக்கும் இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு progressive-ஆன மன்னர், எந்த விதமான மத எதிர்ப்பு உணர்வும் இல்லாதவர், ஒரு மதச்சார்பின்மையை கடைபிடித்த ஒரு மனிதர் அவர். அப்படிப்பட்ட ஒருத்தரை வெறுப்பு அரசியல் நடத்துறவங்க சொல்றதுங்கிறது ஒண்ணு. நாளைக்கு இதோட முடியாது. நாளைக்கு வீர சிவாஜியை ஷாருக் கான் நடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? இது இன்ஃபரன்ஸ் ரைட். என்னை பொறுத்தவரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விஷயத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது மூலமா தான் அவர் நிறைய அரசியல் கருத்துக்களை சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த விஷயத்துல அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்கிறது அவர் இதுவரைக்குமான என்டோர்ஸ் பண்ணப்பட்ட அரசியல் கருத்துக்களுக்கு ஒரு
ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவா அவர் சொல்ற கருத்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஏதாவது குறுக்கிட விரும்புனீங்க? இல்ல, அதுக்குள்ள போனா அது வேற எங்கேயோ திசையில எல்லாம் போகும். அதனால இதுல 1791 கிபி 1791 மராத்திய இந்து மன்னர்களுடைய படைகளால் சிருங்கேரி மடம் தாக்கப்பட்ட போது சிருங்கேரி மடத்துக்கான பாதுகாப்பை கொடுத்தது திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. அதனால அந்த தமிழர்கள் மீது தாக்குதல்ங்கிறது தான் நிற்கதே தவிர இந்துக்கள் மீதான தாக்குதல், அது கூட தமிழர்கள் மீதான தாக்குதல் அப்படின்லாம் நான் அதை பிரிச்சு பார்க்க வேண்டாம். அந்த சமயத்துல நீங்க மொழி வாரியாகவோ அல்லது பகுதி வாரியாகவோ உங்களுடைய தேசியத்தை யாரும் வரையறுக்கல. அவரவர்களுடைய நாடுகளை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த நாட்டை விரிவாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அனைவருமே ஈடுபட்டிருக்காங்க. மாடர்ன் டெஃபினிஷன் ஆஃப் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கறத நம்ம அதுக்குள்ள இன்றைக்கு போகவே முடியாது உண்மையில சொல்ல போனா. இப்ப நீங்க இவர் எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில இவர் பல நல்ல காரியங்களை பண்ணியிருக்காரு. நிச்சயமாக சிருங்கேரி மடமாக இருக்கட்டும் அல்லது ஸ்ரீரங்கப்பட்டினம் கோவிலாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் நிறைய இவர் கொடுத்திருக்கிறார். ஸ்ரீரங்கம் கோவிலிருந்து நிறைய எடுக்கவும் செய்திருக்கிறார். இதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க எங்கேயுமே நிறுத்தவே முடியாது. ஏனால் இந்து அரசர்களுமே ஒரு கோவிலிருந்து கொள்ளையடித்து இன்னொரு கோவிலுக்கு கொடுத்திருக்காங்க. நான் இதை அந்த கோயில் கொள்ளைங்கிறத நம்ம மதம் சார்ந்தும் பார்க்க முடியாது. அன்றைய சமூகத்துல அது ட்ரெஷரி, அதான் ட்ரெஷரி. அதுதான், அதனாலதான் நான் அதற்குள்ள போக விரும்பல அப்படின்னு சொன்னேன். இது வேற இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு தெரிந்தவரை ரஜினிகாந்த் மாதிரியான ஒருவர் ஒரு கான்ட்ரவர்சி இருந்ததுன்னா அதுல இருந்து விலகி போகிறதுக்கு தான் பார்ப்பார். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பின்னணி தான் நான் பார்த்திருக்கேன். அதனால இப்ப கான்ட்ரவர்சி இப்பவே ஆரம்பிச்சதுனால அவர் இதுல ஒரு முடிவை எடுத்து நான் திப்புவாக நடித்தே தீருவேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியவர் கிடையாது. அது அன்பார்ச்சுனேட். ஏன்னா நம்ம ஊர்ல இந்த மாதிரியான ஒரு பிரஷரை ஆரம்பத்திலேயே கொடுத்து திப்பு சுல்தானாக இருக்கட்டும் அவுரங்கசீபாக இருக்கட்டும் யாருமே வில்லன்கள் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க காலத்துல வாழ்ந்த அவர்களுடைய வேல்யூ சிஸ்டத்தையும் அவங்க எதை மதிக்கிறாங்களோ அதையும் முன்வைத்து வந்தவங்க. இன்றைக்கு அவுரங்கசீபை நீக்கிவிட்டு அப்துல் கலாம் பெயரை போடுவது அந்த தெருவில், ஏதோ இவர் மோசமான முஸ்லீம் அவர் நல்ல முஸ்லீம்ங்கிறத காண்பிக்கிறதுக்கு திப்பு சுல்தான் மோசமானவர் அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே ஒரு சரியாக வரலாற்றை புரிந்து கொள்ளாதவர்களுடைய பார்வை. அது தவறானது. குழந்தைகளை கூட அடகு வைக்க வேண்டிய குழந்தைகள் பணையமா இருக்காங்க பிரிட்டிஷ் கிட்ட. அந்த அளவுக்கு வாழ்க்கையின் அனைத்தையுமே இன்னைக்கு இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக இழந்த ஒரு மன்னர் இந்தியாவில் இருக்கிறாருன்னா அது திப்பு சுல்தான் மட்டும்தான். அதை எதற்காக இவங்க இருட்டடிப்பு செய்யணும் அப்படின்னு பாக்குறாங்க. இல்ல, அது ஒரு பதட்டம் தான். தேச துரோகிகள் நம்ம ஏதோ ஒரு கட்டத்துல நாங்க நேஷனலிஸ்ட் சொல்லிக்க வேண்டியிருக்குல்ல. அதுக்கான வரலாற்று தடங்கள் இல்ல. ஏன் நீங்க காந்தியில இருந்து நீங்க பட்டேல் வரைக்கும் சுதந்திர போராட்ட தலைவர்களை உங்க பக்கம் இழுக்கிறீங்க என்ன அப்படின்னு ஒரு துரோகத்தின் வரலாற்றுல சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இடம் இல்லை, உங்களிடம் தலைவர்கள் இல்லைங்கிறதா அதனோட தொடர்ச்சியா தான் இதை பார்க்க முடியும். திப்புவுக்கு துரோகம் செஞ்சதுல மராட்டியர்கள்ல இருந்து ஹைதராபாத் நிசாம்ல இருந்து எல்லாமே இருக்காங்க. என்ன அது தேசியம்ங்கிற பார்வையை அங்க கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னால் தேசம் என்ற ஒன்றே அப்பொழுது உருவாகல. ஒரு இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்திய தேசம், சமஸ்தானங்களுக்கு இடையில நடந்த போர்களை நீங்க சொல்றீங்க. ஒரு சமஸ்தான அரசராக இருந்து கொண்டு பிரிட்டிஷ் காலனிக்கு எதிராக போராடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பாக்குறது? இல்லை, அவங்க எல்லாருமே அந்த காலத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்கிற ஒரு அமைப்புக்கு எதிராக போராடினார்கள். எல்லாரும் போராடினாங்கன்னு சொல்ல முடியாது. போராடாம சைடு எடுத்த நிறைய மன்னர்கள் இல்ல இருக்கு. ஏன்னா எதுல ஆதாயம்ங்கிறது, ஏன் இப்ப ஹைதராபாத் நிசாம் போய் பிரிட்டிஷோட சேர்றாரு? அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட, பிரிட்டிஷ் நான் சொல்ல மாட்டேன், அவங்க சேரும் பொழுது தனக்கு ஆதாயம் கிடைக்கிறதுன்னு அவர் சேர்றாரு. ஏன் திப்பு சேரல? திப்புவுக்கு அதனால் ஆதாயம் கிடைக்காது என்பதனால சேரல. நீங்க சரியா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தா, ஏன் புதுக்கோட்டை அரசர் ஏன் சேர்றாரு? அவருக்கு ஆதாயம் கிடைக்குது. தஞ்சாவூர் கபலீகரம் பண்ணப்படுது. நீங்க இன்றைய நவீன இந்திய தேசிய கண்ணோட்டத்துல பார்ப்பது தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வரலாற்று இல்ல, இது ரொம்ப வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இருக்கு. ஐம் சாரி. இங்க பாருங்க, திப்புக்கு நான் கிடைக்கல அப்படிங்கறதுக்காக அவர் சொல்ற ரொம்ப ஒரு இது ராமகோபாலன் குற்றச்சாட்டுக்கு ஏறக்குறைய நியரா இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடு? இல்ல, நீங்க அவருக்கு ஆதாயம் கிடைக்க அந்த ஆதாயத்தை அவர் அடைய விரும்பவில்லை. ஹைதர் அலியில இருந்து சொல்ற அதற்கு முன்ன 80 ஆண்டுகள் போராட்டத்தை ஹைதர் அலி நடத்துறாரு. ஹைதர் அலி விட்டுட்டு போன போராட்டத்தை அவர் மகன் திப்பு சுல்தான்
நடத்துறாரு. அதுல இருந்துதான் வந்து நீங்க தமிழ்நாட்டில் நம்ம போற்றக்கூடிய சுதந்திர போராட்ட ஒரு மிகப்பெரிய நம்ம நேஷனல் ஐகான்ஸா நம்ம போற்றப்பட நான் சொன்ன முன்ன பட்டியலிட்ட அனைவரையும் திப்புவின் ஆர்மி ட்ரெயின் பண்ணுது. அப்ப எங்கிருந்து வருது இந்த அவருக்கு வந்து கிடைக்காதுங்கிறது? அவர் வந்து அதை எதுக்குறாருங்கிறது தான் பாயிண்ட். அதனாலதான் திப்பு வந்து நீங்க வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரரா நிக்கிறாருங்க. பத்ரி, அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது ரொம்ப அபத்தமானது. உள்நோக்கம் கற்பிக்கிறதாக நான் நினைக்கல. அது வந்து தேசியம் குறித்த இன்றைய பார்வையிலிருந்து அந்த விஷயங்களை பார்க்காதீங்கிறது. அவருக்கு லாபம் கிடைச்சதுன்னு அவங்க போனாங்க, இவர் லாபம் கிடைக்காதுன்னு போறாருங்கிறதுக்கு தேசியத்துக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லையே. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படலையே ஒழிய அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் இந்துஸ்தான்ங்கிற ஒரு மொத்த பகுதி ஆண்டாங்கிறதும் அதுல சில இந்து மன்னர்கள் ஹைதராபாத் நிசாம் உட்பட பல பேர் வந்து சைடு எடுத்தாங்கிறதும் நீங்க அதுல சைடு எடுக்காத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டு வரலாறு வந்து ஹைதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கு உண்டுங்கிறதையும் நீங்க அதை எப்படி மறுக்க முடியும்? அதனோட தொடர்ச்சியா தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் போராட்டத்தை நம்ம பார்க்க முடியும். 200 ஆண்டு காலத்துல வந்து எவ்வளவு அழிவுகள் அந்த குடும்பம் நீங்க வந்து அந்த ஆங்கிலேயருக்கு எதிரான அல்லது அவர் சொல்ற மாதிரி கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான போராட்டத்தை மட்டும் நீங்க கணக்கில் எடுக்கிறீங்க. ராமகோபாலன் அவங்க நடத்திய வேறு படையெடுப்புகளை அவர் காரணமாக சொல்றாரு. இல்ல, நான் அதை தெளிவா சொன்னேன். திப்பு வந்து எந்த விதத்துல வந்து ரொம்ப ஒரு மத சகிப்புத்தன்மையுடைய அரசியல் நடத்தினாரு, எந்த அளவுக்கு வந்து மற்ற மதத்தினர் உணர்வுகளை புரிந்து கொண்டார், எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு முற்போக்கான ஆட்சி நடத்தினாரு. நீங்க கிழக்கிந்திய கம்பெனி தவிர்த்து திப்பு சுல்தான் கேரளா தமிழகத்தின் மேல படையெடுத்தார். சரி, இதுல கிழக்கிந்திய கம்பெனி வேற கட்டத்துல தான் வருது உள்ளுக்குள்ள. அப்ப எல்லா ராஜாக்களுமே தங்களுடைய நிலத்தை விஸ்தீரணம் பண்ணுவதற்காக படையெடுப்புகளை நடத்தி இருக்கிறார்கள். இதுல தேசியத்தை கொண்டு வந்தா அது வந்து டோட்டல் ஃபெயில்யூர் ஆர்குமெண்டா தான் முடியும். நீங்க பிற்காலத்துல மைசூர் வார்ஸ் ஏன் நடக்குது, எதற்காக கிழக்கிந்திய கம்பெனி வந்து திப்புவோட அல்லது ஹைதர் அலியோட போரிடுறாங்க, இது எல்லாமே அவரவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக. இன்றைய தேசியத்தின் கீழே அதை கொண்டு வரவே முடியாதுங்கிறது என் கருத்து. இன்றைய இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த காலத்துல கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நடத்திய போராட்டங்கள் அல்லது செய்து கொண்ட சமரசங்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடியவர்கள் மேல நமக்கு வந்து ஒரு பரிவு வருது. கட்டாயமா பரிவு வருது. அந்த அடிப்படையில கட்டாயமா. ஆனா உண்மையாக நீங்க வந்து வரலாற்று பார்வையில பார்க்கும் பொழுது நீங்க வேலுநாச்சியாராக இருக்கட்டும், கட்டபொம்மனாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாரையும் அது போய் தான் இந்திய தேசிய காங்கிரஸ்ல முடியுது அப்படிங்கறத நான் மறுக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சிவாஜி கணேசன் அவரோட தொடர்பு கூடிய எல்லாருமே தேச துரோகி பட்டியல வந்துருவாங்க. தீரன் சின்னமலையில இருந்து நான் அவங்களை யாரையும் தேச துரோகிகள்னு சொல்லல, தேச பக்தர்கள்னு சொல்ல மாட்டேன். நான் உங்களை சொல்ல பத்திங்க ராமகோபாலன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். நீங்க திப்புவுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் வைக்கிறதன் மூலமா மறைமுகமா வந்து தமிழகம் போற்றக்கூடிய கட்டபொம்மன், நீங்க வந்து வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை எல்லாரும் மேலையும் துரோகிங்கிற பட்டத்தை தான் வைக்கிறாரு. அதை எப்படி தமிழகம் ஏற்றுக்க முடியும்? தொடர்ந்து அந்த துரோகம் தொடர்பான விஷயங்களை பேசுறதுக்கு நேரம் இல்ல. எனக்கு இன்னும் இந்த பகுதி நிறைவு செய்யறதுக்கு மேல ஒரே ஒரு சந்தேகம். ஜெயலலிதா, முதலமைச்சர் ஜெயலலிதாவும் திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபம் கட்டுறதை பற்றி இப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதற்கு வந்து அதனால இந்த நேரத்துல வந்து இந்த படம் குறித்த எதிர்ப்பும் வந்து முக்கியத்துவம் பெறுகிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதனால அதாவது திப்பு என்பவர் இந்துத்துவ இயக்கங்களுக்கு ஒரு பிடித்தமில்லாத வெறுப்பை காண்பிக்கக்கூடிய ஒரு நபர். திப்பு சுல்தான் பெயரால கர்நாடகத்தில் ஒரு பல்கலைக்கழகம் தோற்றுவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் வந்த பொழுது அதை கடுமையாக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களும் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து இதில் ஒரு வித்தியாசமான விஷயம். ஆனால் அப்பொழுதுந்தே எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து இந்த முஸ்லிம் அரசர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்துத்துவ இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க முஸ்லிம்ங்கிற பேரில் இருக்கிறப்ப அக்பர், தாராஷுக்கோ, அதுக்கு மேல அவங்க வேற யார் பேரையுமே வந்து பேசுறது கிடையாது. விச் இஸ் அன்பார்ச்சுனேட். மதத்தை இந்த இடத்துல கொண்டு வர்றதுங்கிறது இன்றைய ஒரு பார்வையில ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் அவர்களுடைய விஷயங்களை இங்க கொண்டு வருது. அதை வைத்து இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு சொல்றது வந்து மிகவும் பெரிய அபத்தம். இல்ல, அவர் திப்பு மட்டும் வெறுக்கல, காந்திய கொலை செய்யற அளவுக்கு போயிருக்காங்க. அதுல மதம் கிடையாது. சுதந்திர போராட்ட வீரர்களை அழித்தொழிப்பதுல தான் அவங்க முன்னாளில் இருக்கிறாங்களே ஒழிய வந்து திப்பு மட்டும் வெறுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பாகிஸ்தான்ல இருந்தும் வங்கதேசத்துல இருந்தும் வந்திருக்கக்கூடிய சிறுபான்மை அகதிகள் தொடர்பான விஷயங்கள்ல அந்த சிறுபான்மை அகதிகள் தங்களுடைய விசா காலம் முடிந்த பிறகு இங்க தங்கி இருந்தாங்கன்னா தொடர்ந்து தங்கி இருக்கலாம், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் சமீபத்தில் கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி மத்திய அரசு அறிவிச்சிருக்குது. இது வந்து
வேறு விதமான ஒரு டைமென்ஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி இன்றைய ஒரு செய்தி சொல்லுது. அதாவது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகதிகள் அணி இதுல வந்து ஹிந்துஸை பாதுகாத்துட்டு முஸ்லிம்ஸை வந்து ஊடுருவல்காரர்கள்னு சொல்லி அரசிட்ட சொல்லி வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி பேசுறாங்க. இது ஒரு செய்தியாக இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குது. நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? வரிசையா ஒரே மோசமான செய்தியாக தான் எனக்கு இது படுது. இது விஜிலாண்டிசம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அரசின் எந்திரங்களுக்கு சில ரோல்ஸ் இருக்கு, அதை அவர்கள் பார்த்து கொள்ளணும். நீங்கள் வந்து தெருவில் நான் போய் அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு, அதுவும் முதல்ல வந்து சட்டத்தை தன்னிஷ்டத்துக்கு இன்டர்பிரட் பண்ணி இவர்கள் சரியானவர்கள் இவர்கள் தவறானவர்கள் நான் போய் கண்டுபிடிச்சு கொடுத்து மாட்டி விடுவேன் அப்படின்னு இப்போ தெருவில் வந்து யாரோ அப்பாவி ஒருத்தன் திருடன்னு நினச்சிட்டு எல்லாரும் கல்ல விட்டு அடிச்சு கொள்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செய்கை தான் இது காண்பிக்குது. பாரதிய ஜனதா மேற்கு வங்கத்தில் கால் ஊன்றுவதற்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு நினைச்சு முடிவு கட்டி செய்யற மாதிரி இருக்கு. மிகவும் வருந்தத்தக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு தப்பா சொல்லிட்டேன், அது எக்கனாமிக் டைம்ஸ் குரூப்ல உண்டான இன்னொரு எக்கனாமிக் டைம்ஸ்ல இருக்கக்கூடிய செய்தி அது. ஜோதி, நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? இல்ல, இது ஒரு எலெக்ஷன் நோக்கத்தோட வர்றதுதான். இவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, நீங்க ரியாக்ஷன் எலெக்ஷன் நோக்கம்னா ஏற்கனவே இருந்ததும் வந்து எலெக்ஷன் நோக்கம்னு சொல்லி இவங்க சார்ஜ் பண்றாங்க. இல்ல, நீங்க எந்த காலத்திலயும் காங்கிரஸ் கட்சியோட ஒரு அபிஷியல் விங் போய் அரசாங்க விஷயங்களை எங்கேயுமே தலையிட்டது இல்லை. நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அப்போ ஒரு கோஆபரேட்டிவ் பெடரலிஸ்ட பத்தி மோடி பேசுறாரு எலெக்ஷனுக்கு முன்ன. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆணை பிறப்பிக்குது அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. அப்ப நீங்க புதுசா இத்தனை நாளா இல்லாத எத்தனையோ காலமா பாரதிய ஜனதா கட்சி அங்க இருக்காங்க. அந்த கட்சி போன நேற்று தோன்றின கட்சி இல்ல. இன்னைக்கு புதுசா ஒரு ரெஃப்யூஜி செல்ல கிரியேட் பண்ணிக்கிட்டு நாங்க போய் வீடு வீடு ஆளுகளை பிக்கப் பண்ணுவோம்னு சொல்றது வந்து உள்நோக்கம் உள்ளது. அதாவது ஒரு தேர்தலுக்காக கூட இவங்க வளர்ச்சி அந்த மாதிரி பேசுவாங்களே ஒரே அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் அஜெண்டாக்கு இவங்க வரவே மாட்டாங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ரெஃப்யூஜிஸ் வந்து இப்ப நம்ம ஐலாண்ட் பிரச்சனை இல்ல, இப்ப நீங்க சிறிய அகதிகள் பிரச்சனை இல்ல, ஒரு குழந்தை வந்து ஒரு இறந்து கரை ஒதுங்கி கிடக்கிற போட்டோ வந்து உலக மனச்சாட்சியை உழுக்குச்சு. பெரும்பாலான அரசுகள் வந்து தங்களுடைய மக்களுடைய பிரஷருக்கு இணங்க சில அரசாங்கம் உடனடியா ரெஸ்பாண்ட் பண்ணலினா கூட அந்த தேசத்து மக்களுடைய அழுத்தம் காரணமாக நாங்கள் அகதிகளை எடுத்துக்கொள்கிறோம்ங்கிற ஒரு சூழல் வந்தது. சோ அதனால எந்த நாடாக இருந்தாலும் அதுல வாழ்கிற இதயமும் நாகரிகம் உள்ள மக்கள் வந்து ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு வர்ற மக்களை வந்து ஒரு கருணையோட பார்க்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ரெண்டாவது நீங்க அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பத்தி சீரியஸா திங்க் பண்ணுது அப்படின்னா இப்ப நீங்க இலங்கையில இருந்து இங்க இருக்கிற தமிழர் அகதிகளுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் பிரச்சனை ஏற்கனவே ப்ராசஸ்ல இருக்கு. ஹோம் மினிஸ்ட்ரியில உள்துறை அமைச்சரா இருந்த ப. சிதம்பரம் வந்து அதை நான் செய்யறேன்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் எடுத்தாரு. அதுல திபெத் அகதிகள் பிரச்சனை அவங்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஏன்னா உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. சோ அப்ப வந்து உள்துறை அமைச்சகம் இந்த ஸ்டாண்டே இருக்குதுல்ல, அதுவே ரொம்ப கொஸ்டின் ஆனதுதான். அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க சிட்டிசன்ஷிப் கொடுங்க, இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெஃப்யூஜி செல் கிரியேட் பண்ணி நீங்க போய் அங்க வேலை செய்வீங்களா? நீங்க அகதிகளையும் ஊடுருவல்காரர்களையும் இடையில அவர்கள் இரண்டு பிரிவினருக்கும் இடையில ஒரு சரியான வரையறை வச்சுக்காம ஆளும் கட்சியோ அல்லது முக்கியமாக செல்வாக்கு படைத்தவர்களோ அவர்களுடைய அரசியல் பார்வைக்கு தகுந்த மாதிரி அதை இன்டர்பிரட் பண்றாங்க. இது எப்பவும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளல. எல்லாருமே அகதிகள் தான், காரணங்கள் வேற. ஒருவர் வந்து எக்கனாமிக் காரணங்களுக்காக பொருளாதார காரணங்களுக்காக வரக்கூடிய அகதி, இன்னொருவர் மதம் சார்ந்து துன்புறுத்தப்படுவதனால் வரக்கூடிய அகதி, இன்னொருவர் ஒரு உள்நாட்டு போர் காரணமாக அங்க இருக்கிற அச்சுறுத்தல் காரணமாக, அங்க மதம் இல்லை அங்க மொழி, இப்ப இலங்கை எடுத்துக்கிட்டோம்னா மொழி காரணமாக வரக்கூடிய ஒரு அகதி. பொருளாதார காரணத்துக்காக வரக்கூடிய அகதியும் என்னை பொறுத்த அளவு இந்த மற்ற இரண்டு அகதிகளோட சேர்ந்து பார்க்கக்கூடியவர்கள் தான். அப்படி பார்க்கும் பொழுது பங்களாதேசத்திலிருந்து இந்தியாவுக்கு நிறைய பொருளாதார அகதிகள் முஸ்லிம்கள் வருகிறார்கள். அவர்களையும் வரவேற்பது இந்தியாவுடைய பொறுப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு 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 பிரின்சிபிள்டு ஸ்டாண்டாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். இப்ப இந்த முதல் சட்டம் இருக்கு இல்லையா, அதாவது இல்ல அந்த அப்படி வர்றவங்கள வந்து இந்த கட்சியினுடைய ஓட் பேங்க் அந்த கட்சியினுடைய ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பார்வையிலிருந்து தானே இந்த பிரச்சனைகள் வருது. அப்படி பார்ப்பது அரசியல் கட்சிகளோட வழக்கமாக இருக்கு. காங்கிரஸ் முஸ்லிம்கள் வந்து அவங்க காங்கிரஸுக்கு வாக்களிப்பாங்க, இந்துக்கள் வந்து அவங்க பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு இந்த கட்சிகள் ஒருவேளை நம்பலாம். அதை பார்த்து ஒரு தேசம், ஒரு நாடு, ஒரு அரசியல் மெஷினரி கொள்கைகளை வகுக்க கூடாது.
அது ஒரு பிரின்சிபல்ஸோட அடிப்படையில தான் அந்த கொள்கைகள் வகுக்கப்படும். இல்ல 50 ஆண்டுகள், இந்த 67 ஆண்டுகள்ல தேர்தல் வரலாறு வந்து அப்படி சொல்லல. எல்லா கட்சிக்கும் எல்லாரும் ஆல்ரெடி 50 வருஷமா காங்கிரஸ் கட்சி ஆண்டிருக்க முடியாது. அதுல அகதிகள் பொறுத்த வரைக்கும் நான் வேற அக்ரி வித் பத்ரியா, நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அஸ்ஸாம்ல. நீங்க அங்க பங்களாதேஷ் மைக்ரேட் நிறைய இருக்காங்க. அவர் சொல்ற அந்த பொருளாதார பின்னணி, அந்த பார்டர் தாண்டறது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இங்க இருந்து 4 கிலோ சக்கரை வாங்கிட்டு போய் அங்க வந்து 50 பைசாவுக்கு எக்ஸ்ட்ரா விற்க முடியும். அதுக்காக வந்து ஒரு 12 வயசு பொண்ணு, 14 வயசு பொண்ணு, 8 வயசு குழந்தை இவங்க வந்து அந்த பார்டர் தாண்ட ரிஸ்க் எடுத்து வந்து வாங்கிட்டு சக்கரை வாங்கிட்டு போவாங்க அந்த 50 காசுக்காக. அதை வந்து பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து அலோ பண்ணுவாங்க இந்திய பார்டர்ஸ். ஏன்னா அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு போறாங்க. அதுல சில பேர் வந்து தங்குறாங்க. நீங்க பாகிஸ்தான்ல பிரச்சனை பாத்தீங்கன்னா நீங்க என்னைக்குமே அவங்களோட வெஸ்டர்ன் ஏரியாவுக்கும் பயங்கர டென்ஷன் இருக்கு. சோ இப்போ வந்து நீங்க தாலிபான் வந்தப்ப நிலைமை மோசமாகுது. சோ அங்கிருந்து ஃப்ளீ பண்ற அகதிகள் வந்து அரசியல் காரணங்கள், நீங்க இந்துக்கள் மட்டும்தான் அங்கிருந்து ஃப்ளீ ஆகல, முஸ்லீம்களும் ஃப்ளீ ஆகுறாங்க, சன்னிஷியா அந்த மாதிரி சிக்கலும் இருக்கு. சோ அகதிகள் எந்த அடிப்படையில் வந்தாலும் ஒரு தேசத்துல வாழ முடியாத, அதுக்கப்புறம் உயிரத்தான் விடணுங்கிற சூழல்ல தான் வர்றாங்க. சோ அந்த அகதிகள் அது யாரா இருந்தாலும் வந்து அரசுகள் மனிதாபிமானத்து அடிப்படையில் தான் அணுக முடியும். சுதந்திர இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு ஆப்கான்ல இருந்து அகதிகள் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு, ஈரான்ல இருந்து அகதிகள் வந்திருக்காங்க, இலங்கையில இருந்து அகதிகள் வந்திருக்காங்க, திபெத்ல இருந்து வந்திருக்காங்க. இவர்கள் அத்தனை பேரையும் நாம இருகரம் கொண்டு வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து தர வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. யாராக இருந்தாலும் சரி, அது முறையாக நம்ம இப்போ சமீபத்துல தமிழ்ல பயன்படுத்துற வார்த்தையை சரியாக பயன்படுத்தணும்னா அதனுடைய டைமென்ஷன் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்குது. ஏதிலிகள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இன்னொரு இல்ல, நீங்க அது எப்படினாலும் அகதிங்கிறது வந்து ஒரு ஆதரவை தேடி வருபவர்கள் அப்படின்னு வைத்துக்கலாம். இதுல இந்த வார்த்தைகள் நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம், அதோடைய பின்ன இருக்கக்கூடிய அர்த்தம் ஒண்ணுதானே. இல்ல, பசிக்கிற வயிற்றுக்கும் பாதுகாப்பற்ற வாழ்க்கைக்கும் எல்லை கிடையாதுங்கிறது தான். நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளை முடக்கி நாட்டின் வளர்ச்சிக்கு 40 எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள் 40 பேர், காங்கிரஸ்னு சொல்லலைனாலும் அதை தான் மீன் பண்றாராம், முட்டுக்கட்டை போட்டு வர்றாங்கன்னு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பேசும்போது சொல்றாரு. 44 பேர் காங்கிரஸ்ல இருக்காங்க, அவர் 40 எம்பிக்கள் தான் முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு சொல்றாரு. 4 பேர் பற்றி சந்தேகம் வருது. 1 சசி தரூர், மீதி 3 பேர் யாரு? நீங்க மோடி அவர்கள்ட்ட கேட்டா தெரியும். அவர் இந்த மாதிரி வேலை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் செய்யற மாதிரி தெரியல. இல்ல 44 எம்பிஸ் டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா 15 மாசம் ஆச்சு. வந்து 15 மாசத்துல நீங்க பாராளுமன்றத்தையே மதிக்கல, எல்லா ஆர்டினன்ஸ் ரூட்லயே வந்துட்டீங்க. ரெண்டாவது வந்து ஒரு ஏழை விவசாயிகள் இந்த நிலத்தை புடுங்கிறதுக்கு 3 அவசர சட்டம் போடுறீங்க, ஒரு நில அபகரிப்பு சட்டம் இந்த நிலத்தை புடுங்கிறதுக்கு. அப்ப நீங்க 15 மாசத்துல என்ன வேலை செஞ்சிருக்கிறோன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அஜெண்டா மிகப்பெரிய கருப்பு பணத்தை வந்து தேர்தலில் செலவழிச்சு அதானியை செட் பண்ணும். எல்லா ஊர்களுக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் வெங்காயம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த ஊர்ல. ஆனா எந்த நாட்டுக்கு டூர் போனாலும் வந்து அதானி கூட போறாரு, அங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் மின்சாரம் சார்ந்த ஒப்பந்தங்களா இருக்கு. இலங்கையில ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் எந்த பிரைம் மினிஸ்டருமே செய்யாத அளவுக்கு ராஜபக்சே தேர்தலில் வெற்றி பெறணும்னு வாழ்த்துறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க ஒப்பந்தங்கள் பேசி முடிவாயிருக்கு. அது பேக் ஃபயர் ஆயிருச்சு. ஒன்னு ஃபர்ஸ்ட் அதானிக்காக உழைக்கிறாரு, ரெண்டாவது ஆர்எஸ்எஸ்க்காக உழைக்கிறாரு. இந்தியாவில் இருக்கிற எல்லா கல்வி நிலையங்களும் நாடாளுமன்றத்தை காங்கிரஸ் கட்சி முடக்குவதற்கு இதெல்லாம் தான் காரணம். அதுக்கு தான் வரணும். இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம். இப்ப நீங்க வந்து ஒரு பிரதமர் உலக சுற்றுப்பயணம் போறாரு. அப்ப வந்து அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய், அதாவது எஸ்பிஐ பேங்க்ல இருக்கிற பணம் வந்து இந்திய அரசாங்கத்தோட பணமோ பாரதிய ஜனதா கட்சியோட பணமோ ஆர்எஸ்எஸ் பணமோ இல்ல, சாதாரண மக்கள் போட்டு சேர்த்து வச்சிருக்கிற பணம். அதுல 6500 கோடி ரூபாய் எடுத்து நீங்க வந்து அங்க ஒரு தோல்வி அடைய போற சுரங்கத்துக்கு வந்து கொடுங்கன்னு ஒரு பிரதமர் வந்து அந்த டீல வந்து தூதுவரா இருக்காரு. சோ அப்ப வந்து மக்களின் பணத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு விஷயம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இல்லையா? ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் அஜெண்டால நீங்க அனில் கல்கர் மாதிரி ஐஐடில இருந்து ஆட்கள் வெளியேற்றப்படுறாங்க. பேசலாம். அப்ப நீங்க இதெல்லாம் ஒரு அரசாங்கம் தவறு மேல தவறு செய்யறப்ப, வளர்ச்சி நான் செய்யறேன், டெவலப்மெண்ட் செய்யறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு ஆட்சிக்கு வந்துட்டு அதன் அடிப்படையில் 31% மக்களே வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அது எல்லாமே செய்யாம இருந்தா எதிர்க்கட்சிக்கு என்ன வேலை? எதிர்க்கட்சிக்கு ஜனங்க எதுக்கு ஓட்டு போடுறாங்க? ஒரு அரசாங்கம் செய்யற தவறுகளை சுட்டி காட்டுறதான போடுறாங்க. 52ல இருந்து இன்று வரை நடந்த தேர்தல்கள்ல எத்தனை பெரும்பான்மை ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சிகள் வந்து 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்று வந்தது அப்படிங்கிற கேள்வி வந்து முக்கியமானது. ஒரு பொய்ய பரப்புறாங்க. மோடி அலை வந்து 80% மக்களின் வாக்குகளை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்னைக்குமே அப்படி சொன்னதில்லை. அந்த பொய்ய கிளாரிஃபை பண்றதுக்காக தான் நான் தெளிவா 31% சொல்றேன், வேற எதுவும் இல்ல. பத்ரி, அந்த 40 பேர் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்க அப்படிங்கிற அது வந்து ஒரு வெறும் பொலிட்டிக்கல் சார்ஜ், அரசியல் குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கறது தான் கரெக்டா? இல்ல உண்மையிலேயே காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து இந்தியாவின் வளர்ச்சிக்கு குறுக்க நிற்கிறாங்களா? அது வெறும் அரசியல் குற்றச்சாட்டு மட்டும்தான். இந்த
தேர்தல் பிரச்சார மோடில் தான் பெரும்பாலும் மோதி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு கட்டம் வரைக்கும் அது ஓகே. நீங்கள் பிரதமர் ஆனதுக்கு பிறகு உங்களுடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்கணும், ரொம்ப கன்சிலியேட்டரியாக இருக்கணும். என்ன கேட்டால் அவர் மோடி வந்து நேரு எப்படி நடந்து கொண்டாரோ அந்த மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சிகளை ஈஸியாக உங்களோட பக்கத்தோட சேர்த்து எடுத்துகிட்டு போக முடியும். எவ்வளவுதான் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே சுமத்தி இருந்தாலும், தினமும் சுமத்திக்கிட்டு இருந்தாலும், இந்த அதானி குற்றச்சாட்டெல்லாம் வந்து ரொம்ப அபாண்டமான குற்றச்சாட்டு, அதுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. மாறாக அதையெல்லாம் மீறி தாண்டி நீங்கள் வந்து காங்கிரஸை நோக்கி உங்களுடைய கரங்களை நீட்டி இருக்கலாம். ஒரு 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 மாதிரியான 2 பேருக்கும் ஒத்து போகக்கூடியது மாதிரியான ஒரு அஜெண்டாவை உருவாக்கி அதை முன்னெடுத்து சென்றிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு அண்டகனிசம் வந்து மோடிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறது இல்லை, ஒத்துழைப்பு தர வைக்கலாம். அதாவது என்னன்னா, எதுக்கு ஒத்துழைப்பு அப்படின்னா, நிச்சயமாக காங்கிரஸ் வந்து பலவற்றை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அப்போ அது நீங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு பதிலாக ஆரம்பத்தில் இருவருக்கும் ஒத்து போகக்கூடிய பலவற்றுக்கு வந்து ஒத்து போயிருக்காங்க. என்ன, எப்படியும் ஒரு அரசியல் ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ அது சுஷ்மா ஸ்வராஜ் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையாக இருக்கட்டும், இல்லை வேற பலர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், அதை செய்யலைன்னா ஒரு எதிர்கட்சிக்கான ஒரு இடமே கிடையாது. ஆனால் அதையும் மீறி நாடாளுமன்றத்தை நடத்த வைத்திருக்கலாம். ஏன்னா நாடாளுமன்றம் நடக்கலைன்னா நம்ம உண்மையிலே நம்முடைய டெமோக்ரஸியில் நாடாளுமன்றத்துடைய ரோல் வந்து ரொம்ப குறைவானதாக இருக்கிற மாதிரி எனக்கு படுது. சரி, அதையும் மீறி நாடாளுமன்றத்தை நடக்க வைத்திருக்கலாம். நாடாளுமன்றத்தை அவர்கள் நடத்த விடாமல் செய்கிறார்கள், முடக்குகிறார்கள். அப்படிலாம் செஞ்சாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற 40 பேர் கூட நாளைக்கு இருக்க மாட்டாங்க, அதில் ஒருவர் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. கடந்த கால அனுபவங்களை வச்சு பார்க்கும்போது எந்த கட்சி நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துதோ அவர்களுக்கு பெரும்பான்மை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மோடி சொந்த அனுபவத்திலிருந்தே மாறான கருத்தை சொல்றாரோ அப்படின்னு. இது எல்லாமே ஒரு அரசியல் கருத்து, அதற்குள்ள ஆழமான அர்த்தம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க சேலஞ்ச் அதான் பாருங்க, நாங்க வந்து 2 இடத்துல இருந்தோம், நாங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம், நீங்க வந்து எங்க பார்த்தாலும் கொடி கட்டி பறந்தீங்க, இன்னைக்கு காணாம போயிட்டீங்க, காணாம போயிடுவீங்க அப்படின்லாம் அரசியல்ல சொல்றது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. எந்த ஸ்டேச்சர்ல நீங்க வந்து சாதாரணமாக ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கும் பொழுது பேசுவது வேறு, பிரதமரானதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை வேறு. அதற்கு தகுந்த மாதிரி சிலவற்றை பேசாமல் இருப்பது அழகு, அதை அவர் செய்யறது இல்லைங்கிறது வருத்தமான ஒன்று. நீங்க 30% 31% ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் எலெக்ஷன் சிஸ்டத்துல ஜெயிச்சு வந்த ஆட்சிக்கு வந்து பெரும்பான்மையோட இருக்கக்கூடிய ஆட்சியை ஆட்சி நடத்த விடாமல் குறுக்க நின்றுகிட்டே இருக்கீங்க, இடையூறு அரசியல் செய்றீங்க அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய சார்ஜ். நான் தான் முன்னே சொன்னேன், 15 மாசம் இருந்தது. இதுதான் லாஸ்ட் பார்லிமெண்ட் செஷன் தான் வாஷ்ட் அவுட். அதுக்கு முன்னே இன்சூரன்ஸ் பில்ல பாஸ் பண்ண எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம காங்கிரஸ் இதே இன்சூரன்ஸ் பில்ல எதிர்த்து அவங்க பாராளுமன்றத்தை முடக்கி இருக்கிறாங்கன்னு நீங்க மறந்துடக்கூடாது. அதே இன்சூரன்ஸ் பில் அவங்க டேபிள் பண்றப்ப சரி அவங்க தான் அப்படி பண்றாங்க, அவங்க வந்து நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில எடுத்து செல்லக்கூடியவர்கள் அல்ல, நம்ம சப்போர்ட் பண்றோம். இன்சூரன்ஸுக்காக அவங்க அந்த காலத்துல பாராளுமன்றத்தை நாடாளுமன்றத்தை முடக்குனதுக்கு தான் நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் நான் வர்றேன். எந்த விதம் அப்பவே நாடாளுமன்றத்தை முடக்கி இருக்க முடியாது, நாங்க செய்யல. 2வது பங்களாதேஷ் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் நீங்க ஒரு மிகப்பெரிய டென்ஷனை கிரியேட் பண்றாங்க. அது வந்து இந்திய நேஷனலுக்கு அகைன்ஸ்ட் ஆனது, இந்தியாவை எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க அதே அக்ரிமெண்ட் அப்படியே கொண்டு போய் மன்மோகன் சிங் அக்ரிமெண்ட் போடுறீங்க. நாங்க அதை வந்து சரி அது ஒரு வெளியுறவு கொள்கை, அதை சிதைக்க கூடாது, ஏன்னா 50 ஆண்டு காலமா அதை பில் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருவோம், அதனால விடுறாங்க. இப்ப என்னன்னா நீங்க இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு பாருங்க. எந்த அரசு இப்ப நில அபகரிப்பு சட்டம் வர்றப்ப நில அபகரிப்பு சட்டத்துக்கு முன்னாடி ஒரு நில பாதுகாப்பு சட்டம் வருது. அது 3 ஆண்டுகள் வந்து பலவிதமான ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போய் அதுல ஜெட்லி கருத்து சொல்றாரு, சுஷ்மா ஸ்வராஜ் கருத்து சொல்றாங்க, எல்லாமே அடாப்ஷன் கொண்டு வந்து லெப்ட் சொல்றாங்க. எல்லாருடைய கருத்தையும் ஏற்று 3 ஆண்டுகள் கழித்து அதுல என்ன சிம்பிள் சொல்றது, விவசாயிகள் நிலம் விவசாயிகளுக்கு சொந்தம், நீங்க அவங்க கேளுங்க, அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுது. இல்ல அதெல்லாம் நாங்க புடுங்கிட்டு வருவோம் சொல்ற ஒரு சட்டத்தை காங்கிரஸ் அங்கீகரிக்கவே முடியாது. அதற்காக அவர் சொல்ற மாதிரி நேரு என்ன பண்றாருன்னா, ஒரே ஒரு எம்பி திமுகவோட சம்பத் அவர் எந்திரிச்சு நாங்க ஹிந்தி ஏத்துக்க மாட்டோம்ங்கறாங்க. அந்த ஒரே ஒரு எம்பிக்கு மரியாதை கொடுத்து ராட்சச பலம் உள்ள நேரு நீங்க வந்து இந்தி பேசும் மக்கள் விரும்பும் வரை வந்து நான் அதை அனுமதிக்க மாட்டேன், அந்த முடிவை நான் இந்தி பேசும் மக்கள் கையில தரமாட்டேன்னு சொல்றாரு. அதே மாதிரி ராஜீவ் காந்தி இருக்கிறப்ப ப்ரூட்டல் மெஜாரிட்டி, பஞ்சாயத்து ராஜ் வர்றப்ப 2 அவையும் கூட்டி அதை ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிருக்க முடியும். ஆனா வந்து இவ்வளவு பெரிய சேஞ்ச்ங்கிறத வந்து ஒரு மக்கள் பார்வைக்கு எல்லா கட்சிகளையும் கன்சென்சஸ் கொண்டு வரணும்னு சொல்றாரு. அந்த கன்சென்சஸ் முயற்சியில் அந்த பில் அவர் உயிரோடு இருக்கிறப்ப தோத்து போகுது. ஆனா அப்படிப்பட்ட வரலாறுகள் நமக்கு இருக்கு. இப்ப இவருடைய அப்ரோச்
அப்ரோச்னா எனக்கு 282 பேர் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு எதுக்கு போட்டிருக்காங்க? நீங்க வளர்ச்சின்னு சொன்னீங்க, டெவலப்மெண்ட் சொன்னீங்க, அத மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஒரு 50 ஆண்டு கால ஒரு கட்சி ஆளுது, இவர் ஒன்னு சொல்றாரு, இது பெட்டரா செய்வாரு. அப்ப அந்த வளர்ச்சிங்கிற அஜெண்டாவையே விட்டுட்டு நீங்க RSS கூட்டத்துல போய் உங்க மந்திரிகள் நீங்க எல்லாரும் ஒரு எடுத்துக்கிட்ட ரகசிய பிரமாணத்துக்கு எதிரா இயங்குறீங்க. 15 ஆண்டுகள்ல அவங்க என்னென்னலாம் செய்தாங்கன்னு பட்டியலிட்டீங்கன்னா இல்ல அது மட்டும் இல்ல, 15 மாசத்துல பட்டியலை இட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கு புரியுற ஒரே லாங்குவேஜ் இதுதான். ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள்ல மலிந்து இருக்கிறவங்க போக சொல்லுங்க. ஜோதி இப்ப போகும்போது சொன்னது ஒரு முக்கியமான விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கான்சென்சஸுக்கு முயற்சி பண்றது, புரூட்டல் மெஜாரிட்டி இருந்தா கூட கான்சென்சஸுக்கு முயற்சி பண்றது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த முயற்சியில இன்றைய ஆளும் தரப்பு மோடி தலைமையிலான அரசு கான்சென்சஸுக்கு முயற்சியே பண்றது இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? வேண்டிய அளவு முயற்சி பண்றது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மாநிலத்துல ஒரு மெஜாரிட்டியோட செய்யக்கூடிய சில விஷயங்கள் மத்தியில ஒர்க்கே பண்ணாது. பண்ணவே பண்ண அனுபவம் வேற, இந்த அனுபவம் இது இல்ல. அந்த அனுபவம்ங்கிறத தாண்டி அந்த ப்ராசஸ்ங்கிறது வேற. ஏன்னால் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல எனேபிளிங் சட்டத்தை வைத்துக்கொண்டு மாநிலங்கள் தான் செயல்படுத்தி ஆகணும். அப்போ ஒரு சிறிய மாநிலம் கூட மனம் கோணுவது போல நடந்து கொள்ளக்கூடாது மத்தியில் ஆட்சி செய்யும் பொழுது. இந்த விஷயம் இன்னும் மோடிக்கு புரிந்த மாதிரி எனக்கு தெரியல. அதற்கு அவர் தன்னுடைய அணுகுமுறையை கடுமையாக மாற்றணும். நீங்க ஒரே நேரத்தில் தினமும் தெருவில் இறங்கி எதிர்கட்சிகளை திட்டி ஆட்சியை பிடித்து, இப்போ அடுத்து பீகாரில் தேர்தல், அதன் பிறகு உத்தரப்பிரதேசத்துக்கு தேர்தல் வரும், அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரும், இப்படி அந்த தேர்தல் மனநிலைங்கிறதுல இருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்தால்தான் நாடு முழுக்க போற்றக்கூடிய ஒரு பிரதமராக அவர் ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க கருத்தொற்றுமைக்கு முயற்சி செய்யாம, அதை போதிய முயற்சிகளை ஃபெயிலியர் வரும்போது, தோல்வி அடையும் போது எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுற சராசரி நிலையில தான் அரசு இருக்கு. கட்டாயமாக இப்ப இந்த நில பாதுகாப்பு சட்டமும் இல்லாது, நில அபகரிப்பு சட்டமும் இல்லாது, நிலம் கையகப்படுத்தும் சட்டம், இந்த தவறான வார்த்தைகளை சொல்லி சொல்லி தங்களுடைய கருத்துக்கள் அது மேல ஏத்தக்கூடாது. அந்த சட்டம் நமக்கு பிடிக்காம இருக்கலாம், அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு உரிமை இருக்கு. நிலம் அபகரிப்பு சட்டம் என்று தொடர்ந்து சொல்வதன் மூலமாக நீங்க அந்த அரசாங்க ப்ராசஸை கேலி பண்றீங்க. நீங்க கடுமையாக எதிர்த்து கொள்ளுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை காங்கிரஸ் எதிர்த்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு தொடர்ந்து அவர்களுடைய எதிர்ப்பின் காரணமாக தான் அது கைவிடப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் எனக்கு ஏற்பு உடையது. ஆனாலும் அந்த சட்டத்துக்கான ஒரு ப்ராசஸ், அதற்கான சரியான ஒரு ஆதரவை ஏற்படுத்தாமல் அதை பாஸ் பண்ணக்கூடாது. இந்த சட்டத்தை மட்டும் இல்லை, எந்த சட்டத்தையுமே. அது இந்த அரசுக்கு இப்போ உரைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்னா, அது அவர்களுடைய போக்கை இனிமேலாவது மாற்றினால், இந்த மாதிரி 440 அப்படிங்கிற மாதிரியான நம்பரை பேசுவதை விட்டுவிட்டு எது கன்சென்சஸ், ஏன் அந்த கன்சென்சஸ் தேவை? ஒரு 4 வருஷம் ஆனா போட்டுமே. அப்படி ஒண்ணும் நீங்க இந்த சட்டத்தை பாஸ் பண்ணி அடுத்த ஒரு வருஷத்திலேயே பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்த. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குல்ல. 2013 இதே சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றும் போது இருந்ததை வச்சு எதுவும் செய்யல, தொழிலகங்களுக்கு உரிய வசதியை அந்த சட்டம் செய்து கொடுக்கல, எந்த நிலமும் கையகப்படுத்தப்படல, புதிய தொழில்கள் வரல. அப்படிங்கிற சூழல்ல இவரால் அதையெல்லாம் சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்லி ஆதரித்தவர்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு அவர் செயல்பட மக்கள்கிட்ட அது சரியாக கொண்டு போகல. நீங்க இந்த சட்டம் தான் முக்கியம் அப்படின்னா, நீங்க இப்ப சொல்றாரு இல்லையா, நான் அனைத்துக்கும் மேலான மக்கள் மன்றத்தில் போய் நான் நிற்கிறேன் அப்படின்னு பேசுறாரு இல்லையா. இப்ப மக்கள்கிட்ட போய் இதை பத்தி முதல்ல பேசுங்க. இந்த சட்டத்தை பத்தி மக்கள் திரண்டு எல்லாரும் எழுந்து நேரா டெல்லிக்கு வரட்டும். இந்த சட்டத்தை பாஸ் பண்ணலைன்னா அத்தனை பேருக்கும் நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு அவங்க சொல்லட்டும். அவங்க சொல்லலை இல்லையா. அதனால நீங்க அதை செய்வதை விட்டுவிட்டு எனக்கு வாக்களித்து விட்டால் அது போதும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்துல எந்த அரசுமே நடந்து கொள்ளக்கூடாது. எனக்கு திரும்ப சொல்றேன், இந்த சட்டம் சரியான சட்டம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்க புல்டோஸ் பண்ணி அதை பாஸ் பண்ண கூடாது. நடைமுறையில ஜனநாயக நடைமுறையை மீறி சில மீறி செய்யக்கூடாது. பத்ரி அவருடைய கருத்தை தெளிவாக சொல்லிட்டாரு. நிலம் கையகப்படுத்துற சட்டத்துக்கு அதை டிராப் பண்ணிட்டாங்க, அவங்களும் விட்டுருங்க. வேறு வழியில அது உயிரோட வரும். அது வரும்போது பேசலாம். அது போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. எந்த விஷயமே போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அப்படி இருக்கும். எப்போ உயிர் பெறுமோ அப்போ உயிர் பெறும். இப்போ அருண்ஜேட்லி நேற்று கேரளாவுக்கு வந்துட்டு போகும்போது கூட காங்கிரஸ் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸை தாமதப்படுத்துது, எங்களுடைய திட்டங்கள் எங்களுடைய போக்குக்கு அது போக விடாம தாமதப்படுத்துது, ஆனா தடுக்க அதால் முடியவே முடியாது, காங்கிரஸ் கட்சியால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு போறாரு.
ஜிஎஸ்டிலயே நீங்க வந்து இடையூறு அரசியல் தான் பண்றீங்க, முட்டுக்கட்டை அரசியல் தான் பண்றீங்க, முடக்கும் அரசியல் தான் பண்றீங்க. அவ்வளவு தூரம் ஜிஎஸ்டி வந்து இந்தியாவை தூக்கி நிறுத்தும், இந்தியாவில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டியை மட்டம் சொல்லி இதே நரேந்திர மோடி வந்து அதை ஸ்டால் பண்ணி அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இதுல 2 பாயிண்ட் இருக்கு. நீங்க உடனே நீங்கள் அதுக்கு பண்றீங்களான்னு கேட்காதீங்க. அதுக்கு நான் பதில் இதே மாதிரி இப்ப 2016 ஏப்ரல்ல இருந்து கொண்டு வரணும்ங்கிற திட்டத்துக்கு ஏராளமான ஏப்ரல்களை காங்கிரஸ் அரசு சொல்லி அந்த சென்டென்ஸ் முடிச்சிடுறேன் நான். அப்ப நீங்க வந்து இதே ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்த அன்னைக்கு நீங்க வந்து மக்கள் வளர்ச்சி எதை பத்தியும் கவலைப்படாம இது மோசமான பில் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அதுக்கு முதல்ல நீங்க மக்கள்கிட்ட போய் சொன்னதுக்காக மன்னிப்பு கேளுங்க. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியோட ஸ்டாண்ட் தெளிவு. ரெண்டாவது இந்த ஜிஎஸ்டி அவ்வளவு இப்ப நீங்க எதிர்க்கிறீங்களா? அப்ப கொண்டு வந்ததுக்கு எதுக்கல காங்கிரஸ் அதை தெளிவா சொல்றாங்க. ரெண்டாவது சரி விட்டுருங்க, நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப நாடு நாசமா போட்டுன்னு நினைச்சீங்க பண்ணீங்க. ரெண்டாவது இப்ப 15 மாசம் ஆகிருச்சு. அப்ப ஜிஎஸ்டி அவ்வளவு முக்கியம்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஜிஎஸ்டி கை வைப்பீங்களா இல்ல லேண்ட் அக்விசிஷன் பில்ல கை வைப்பீங்களா? ஜிஎஸ்டி வந்து நீங்க வைக்கவே இல்லை, ஜிஎஸ்டி கவலைப்படவே இல்லை. ஜிஎஸ்டி கவலைப்படாம நில அபகரிக்கிறதுல குறியா இருக்கீங்க. அப்ப அதை ராகுல் காந்தி மக்களுடைய ஆதரவை திரட்டி தடுத்து நிறுத்தின அப்புறம் அந்த தோல்வியிலிருந்து மறைக்கிறதுக்கு இன்னைக்கு ஜிஎஸ்டிக்கு வர்றீங்க. ஜிஎஸ்டில காங்கிரஸ் வந்து 3 இஷ்யூ தான் சொல்லுது. அத சோனியா காந்தி சொல்லிட்டாங்க, மன்மோகன் சிங் சொல்லிட்டாரு, பி சிதம்பரம் சொல்லிட்டாரு. நாளைக்கு நாங்க பாஸ் பண்ண தயாரா இருக்கோம். நாங்க கொண்டு வந்த பில் அல்ல அது. அதுல 3 கண்டென்ஷியஸ் இஷ்யூ இருக்கு. ஒண்ணு இல்ல மக்களை பாதிக்கக்கூடிய 3 விஷயங்கள் இருக்கு. அதை காங்கிரஸ் பிஜேபி மாற்றிக்கொண்டால் நாளைக்கு அதை ஜிஎஸ்டி நிறைவேற்ற காங்கிரஸ் தயாரா இருக்கு. பிரச்சனை சட்டம் நிறைவேறுவதும் நிறைவேறாமல் போவதும் நாடாளுமன்றம் செயல்படுவதிலே தான் நிக்குது. நாடாளுமன்றத்தை நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் ஷாக்காவை நடத்துற மாதிரி நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு. அங்க வந்து விவாதம் நடக்கணும், ஒன் சைடடா ஒரு வழி பாதையாக அது இருக்க முடியாது. நீங்க நினைச்சதெல்லாம் கொண்டு வந்து அங்க வந்து அப்படியே நிறைவேற்றிட்டுலாம் போக முடியாது, அங்க விவாதம் நடக்கணும்னு சொல்றாரு. விவாதத்துக்கான வாய்ப்பை ஆளும் தரப்பு கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்றதை நீங்க ஏற்கிறீங்களா? விவாதத்துக்கான வேண்டிய அளவு நடக்கிறதுக்கான தரப்பை ஆளும் கட்சி கொடுக்கல. அதுவும் முக்கியமாக அவர்களுக்கு வேண்டிய ஒரு எண்ணிக்கை ராஜ்யசபாவில் இல்லாத சமயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் உங்களுடைய நார்ம்ஸை ரிலாக்ஸ் பண்ணித்தான் ஆகணும். அதுதான் வந்து இன்றைய தேவையும் கூட. அதை கொடுக்கணும். ஏன்னா நிச்சயமாக எதிர்கட்சிகள் வந்து உங்களை டான்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஜோதிமணி கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எதிர்த்தரப்பில் இருக்கும்பொழுது எதிர்த்த பலவற்றையும் இன்னைக்கு எங்களை செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே நரேந்திர மோடி விளக்கணும். நான் ஏன் எதிர்த்தேன், இப்பொழுது நான் ஏன் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கறத அவர் வந்து மக்கள்கிட்ட விளக்கணும். அதுக்கு வந்து தன்னுடைய ஈகோவை குறைச்சு. இது வந்து 2 புறமும் கூர்மையான கத்தி மாதிரி இல்ல. நீங்க கொண்டு வந்த அனைத்தையும் இப்ப எதிர்க்கிறீங்களே, அது தேவையில்லை. ஏன்னா நீங்க எதிர்த்தவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்வதுதான் ஏன் என்று சொல்லணும். அவர்கள் இப்பொழுது காங்கிரஸ் சொல்லுது எங்களுடைய சட்டத்தை நீங்க அப்படியே பாஸ் பண்ணல, நீங்க சில சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் அந்த இடத்துல இருக்கு. இப்ப ஆளும் தரப்பு தான் நரேந்திர மோடி தான் பலவற்றை விளக்க வேண்டிய நிலையில இருக்காரு. அதை விளக்கினால் ஒருவேளை மக்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க. நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். இருந்தாலும் நரேந்திர மோடி பேசுனதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை சுருக்கமாக சொல்லுங்க. முலாயம் சிங் வந்து நாடாளுமன்ற செயல்பாட்டின் மீது அக்கறை கொண்டவர், அவர் வந்து இந்த இடையூறு அரசியலுக்குள்ள எல்லாம் போகல அப்படின்னு சொல்றாரு. இந்த அரசுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தாரோ அதே மாதிரி அவர் வந்து 1-2-3 அக்ரிமெண்ட்ல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கும் ஆதரவு கொடுத்தாரு. சோ எந்த ஆட்சி இருந்தாலும் சரி நாடாளுமன்ற செயல்பாட்டின் மீது உண்மையான அக்கறை கொண்ட, ஜனநாயகத்தின் மீது தீராத பற்று கொண்ட ஒரே தலைவர் முலாயம் சிங் யாதவ் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்காது. அப்படிதான் அது இல்ல நீங்க என்ன இல்ல அது வந்து ஒரு கட்சியோட சொந்த ஸ்டாண்ட். அதை நம்ம பெரிய லெவல்ல விமர்சனம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு கட்சி, ஒரு எதிர்கட்சியா இருக்கு. அது உக்கிரமா போராடித்தான் ஆகணும். ஏன்னா இல்லாட்டி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். பத்ரி, முலாயம் சிங்கோட ரோல் வந்து எப்படி? இல்ல ஒரு விதத்துல முலாயம் சிங் யாதவோ சரத்பவாரோ முடிந்தவரை அவர்களுடைய ரீஜனல் பாலிடிக்ஸை தாண்டி தேசத்துக்கான நன்மைங்கிறத அவங்க வந்து ஓரளவுக்கு புரிந்து வைத்திருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்ற சிபிஐ காரணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்க்கும் பொழுதும் அவர்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த பார்வை முலாயம் சிங், சரத்பவார் 2 பேருமே நான் சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.